கடலூர் மாவட்டத்திலே பல்வேறு பிரச்சனைகள் உள்ளது. இங்க இருக்கக்கூடிய தீயசக்தி திமுக இந்த கடலூர் மண்ணில் இருக்கக்கூடிய மாவட்ட அமைச்சர் அவர்கள் கடலூர் மன்னருக்கு எதுவுமே செய்ததாக வரலாறு என்பதை கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடலூர் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள், கடலூரில் பிரதானமாக இருக்கக்கூடிய பஸ் நிலையத்தை கடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு இல்லாமல் கொண்டு போய் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில் வச்ச ஒரு அமைச்சர் தான் நம்மளுடைய அமைச்சர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பல்வேறு பிரச்சனைகள் மாநகராட்சியிலே கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட கோடிகளை அந்த அரசாங்கத்தில் வழங்கி எந்த செயல்பாடுகளும் சரியாக செய்யவில்லை என்பதுதான் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. கடலூர்ல தேவையில்லாத இந்த கடைகளை கட்டி வச்சிருக்காங்க. இந்த கடையால் எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது. ஆனால் அவர்கள் கமிஷன் கரப்ஷன் வாங்குவதற்காகவே இந்த கொள்ளையடித்துக் கொண்டிருந்த தீயசக்தி கூட்டத்தை வரும் 2026ஆம் ஆண்டு தலைவர் தளபதி அவர்களுடைய கையிலால் இந்த ஆட்சி அகற்றப்பட்டு தமிழக முதல்வராக தளபதி அவர்கள் பதவி ஏற்பார் என்பதை கூறிக்கொண்டு இந்த கடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 9 தொகுதிகளிலும் கழக பொதுச் செயலாளர் ஒப்புதலோடு தளபதி யார் அவர்களை கையை நீட்டுகிறார்களோ அவர்களை வெற்றி பெற செய்து 9 சட்டமன்ற தொகுதிகளும் தளபதியின் பாதத்திலே சமர்ப்பிப்போம் என்று கூறிக்கொண்டு எனது வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.